என்னுடைய ஆரம்ப நாட்களில் ஒரு மெடிக்கல் டாக்டருடைய சேர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. நான் உட்கார்ந்து வருகிற பேஷண்ட்ஸுக்கு மருந்து கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் சுவிசேஷம் சொல்லுவேன். அன்பா சொல்லி பார்ப்பேன். இயேசு நல்லவர், அவர் உங்களை வாழ வைப்பார், வசனம் இப்படி இப்படி சொல்லுகிறது, வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஏதாவது தர்க்கம் பண்ணாங்கன்னா அப்புறம் எனக்கு தெரியும் பைபிளில் எந்தெந்த பேசேஜ் எல்லாம் கோட் பண்ணால் இவங்களை மிரட்ட முடியும்ல. அன்பா தான் சொல்லுவேன். அன்பா சொல்லும் போதே அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா ஆமேன்னு சொல்லி அனுப்பிடுவேன். அன்பா சொல்லும் போது கேட்கலன்னா அப்புறம் எனக்கு தெரியும் எங்கே கர்த்தர் என்னென்ன செய்தார்னு பழைய ஏற்பாட்டிலேருந்து எதையாவது ஒன்று பிக் பண்ணி வச்சிருப்பேன். அப்போம்லாம் 1000 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு மட்டும் அவர் விசாரிப்பார்னு அரண்டுருவாங்க. ஆனால் காலம் செல்ல ஒன்றை கண்டுபிடித்தேன். there was no fruit. நான் மிரட்டி சொன்ன ஒன்றுமே கர்த்தருக்கு சொந்தமாகவே இல்லை. மிரட்டி சொன்ன இடத்துல எனக்கு சமாதானமே போயிருச்சு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் சுவிசேஷம் தானே சொல்றேன், எனக்கு எதுக்கு சமாதானம் போகணும்? ஆண்டவர் கேட்டாங்க, நீ எதுக்கு நீ என்ன சுவிசேஷமா சொன்ன? சுவிசேஷம் என்றால் நற்செய்தி, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் அழகானவைகள். நீ நற்காரியமா சொன்ன, கர்த்தர் உன்னை அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார்னு மிரட்டி விட்ட. அப்பதான் ஆண்டவர் சொன்னாங்க, நீ விதைத்தாலும் நீ நீர் பாய்ச்சினாலும் ரட்சிப்பு என்னுடையது, விளைய செய்கிறவர் நான்.